ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 திங்கக்கிழமை காலையில் கிளம்பியாச்சுங்க. பின்னாடி சட்டை பொறுமையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? மழை, அதனால் இப்போதைக்கு இந்த கவர் போட்டு வச்சுருக்கேன். சரியான மழைங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்ப போய் நல்ல மழை, அதனால் கவர் போட்டு வச்சுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள் மழை எப்படி இருக்கு பாருங்கள். தெரியுதா? மழை வந்துகிட்டே தான் இருக்குது. சிஎன்ஜி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபில் பண்ணேன். ஏற்கனவே இருந்துச்சு 4 பாயிண்ட் இருந்து 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருந்தது. நம்ம அங்கே போனோம்னு வச்சுங்களேன், அந்த ஒரு பாயிண்ட்டு கூட நம்ம 1 மணி நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? 5 பாயிண்ட் ஃபுல்லாக இருக்குது. 4226 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. தெரியல, நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணணும். 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணணும். இல்லை சரி, அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு போய்டும், ரெடில்ஸ் போய்டுவோம். அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு அடுத்து என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். மழை வர இன்றைக்கி நல்ல ஏர்னிங்ஸ் நல்லா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அமௌண்ட்டில் நல்லா கொடுப்பாங்க இந்த மழையில். இந்த சைட் கட்டுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது சீக்கிரம் வாங்கி ரெடி பண்ணி போட்டுருந்தாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மிரர் வியூ கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. வெளியில் வந்துடுது, அது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம சீக்கிரம் மாற்றி வாங்கி போடணும். சரிங்க, அப்படியே கிளம்பலாம். பார்க்கலாம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு. மழை பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்புறப்ப இல்லை, வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன், அவ்வளோதான். அப்படியே லைட்டாக தூரல் போட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக முழுக்க ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது பார்க்கலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்க, அப்படியே போவோம். பொறுமையாக போவோம். மழையில் அப்படியே டிக்கெட் எதுனா இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக போவோம். ரெடில்ஸ் போய் ரீச் ஆகிட்டு ஆஃபீஸில் போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய டியூட்டி கிடைக்கும். நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வருவோம். ஓகேங்களா? சரிங்க, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோங்க. வந்தாச்சு, நம்ம ஆஃபீஸில் போகலாம். ஓகேங்களா? ஆமாம், அங்கே டோல்லாம் நிற்கல. ஒரு 4 டிக்கெட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே நம்ம ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப்பே வந்துவிட்டோம். இந்த புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் இப்போ கரெக்டாக. சரி, ஓகே, நம்ம அப்பாயின்மெண்ட்டு உள்ளே போகலாம். அடுத்து ஃபஸ்ட் ட்ரிப் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ராபிடோ அடிக்கலாம். ராபிடோ கேப்டன். ஓகேங்க, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னு தெரியல, இந்த மாதிரி கம்மியாகிடுச்சு. திடீர்னு நல்லா தான் இருந்து க்ரீனில் இருந்து ப்ளூக்கு மாறிட்டு இருக்கு. என்னன்னே தெரியலையே. சரி, ஓகே, பாருங்கள் ரெடில்ஸ் வேணாம் போட. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யூபர். ஆன்லைன் போட்டுனாங்க. இன்றைக்கி எப்படியும் ஒரு 200 ஆக்கினுங்க. யூபர் நல்லா ரேட் கொடுப்பான். சரி, ஓகேங்க, போகலாம். அப்படியே உள்ளே போகலாம். அடுத்து என்ன ட்ரிப் அடிக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வண்ணாரப்பேட்டில் இருக்காங்க. ஆமாம், நம்ம இது புழலில் இருந்துட்டு வண்ணாரப்பேட்டை வந்தோம். 251 ரூபா பில் அமௌண்ட்டு. அதுதான் இது. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாஷப்பன்பட்டிலேருந்து அங்கே அண்ணன் நகருங்க. இது நுங்கம்பாக்கம் 164 ரூபா. சரி, ஓகே, அடுத்து என்ன ஆர்டர் பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாஷப்பன்பட்டில் வண்ணாரப்பேட்டில் இருந்தோம். வண்ணாரப்பேட்டில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துக்கு கொடுத்துருக்கோம். நம்ம பில்லன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 154 ரூபா. இப்போ அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாங் கிடைச்சா போகலாம், நல்லாயிருக்கும் ஜாலியாக போகிறதுக்கு. பார்க்கலாம், லாங் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அப்டேட் பண்ணுறேங்க.
காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸிங்க. ஆமாம், ஒரே ஒரு சவாரி வடபழனி முருகன் கோயிலுக்கு போனாங்க. 1.5 மணி நேரம். அதனுடைய சவாரியோடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 101 ரூபா. ஓகேங்களா? ஆனால் நாங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ண டைமோட பார்த்தா 1.5 மணி நேரங்க. அங்கேருந்து 15 நிமிஷத்தில் வடபழனி போயிட்டேன். இந்த குளம் இருக்குது அந்த பக்கம், கோயில் குளம் இருக்குல்ல, அந்த ரோட்டுக்குள்ளே போனாங்க. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அதுக்குள்ளவே நின்றுட்டு வெளில வரவே முடியல. சரியான டிராஃபிக். என்ன பண்ணுறது? நீ வேஸ்ட்டாக போச்சுல. நேற்று நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஆமாம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணிக்கணும்னா ஒரு 850 ரூபா பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், அது ஒரு 1.5 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. இல்லைனா நேற்று ஒரு 1000 1200 பண்ணி வச்சுருக்கலாம். வேஸ்ட்டாக போச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்காங்க. நம்ம லாஸ்ட் ஒரு ட்ரிப் இப்போ தான் வடபழனிக்கு இதில் இருந்து வந்தோம், வேசார்பாடியிலேருந்து. ஆமாம், வடபழனிலேருந்து வேசார்பாடி ட்ரிப் வந்தேன். வேசார்பாடியிலேருந்து இப்போ பெரம்பூர் ட்ரிப் வந்துருக்கு. இப்போ பெரம்பூரில் தான் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து எங்கே வந்து பார்க்கலாங்க. அப்படிலாம் சாப்பிட்டு ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். சரி, பார்க்கலாம். இப்போ மூலக்கட்டில் தாங்க இருக்கேன். ஒரே ஒரு டியூட்டி அந்த பக்கம் பெரம்பூரோ இல்லை குளத்தூரோ இல்லை மாதாவரத்துக்கு அப்படியே போட்டால் கூட அப்படியே விட்டுன்னு போயிட்டு நம்ம அதெல்லாம் இன்னும் போட மாட்டேங்கிறான். போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக தாங்க போடுறான். ஆமாம், 10 ரூபா ரேட்டில் போடுறான். 10 ரூபா ஓட்டத்துக்கே கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? பசிக்குது, சாப்பிட்ணும். சரி, ஓகே. பொறுக்குப்பட்டை ஒன்று வருது, எடுக்கலாமா? தான் இருக்குது. செட் ஆக மாட்டேங்குது எடுக்கலான்னு பார்த்தா. நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி டியூட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன டியூட்டி எடுக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம செட் ஆகிற மாதிரி தான் போகலாம். அப்படி இல்லைனா வண்டியை ஓரம் போட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே எல்லாம் சாப்பிட்டீங்களா? அவனும் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு சாப்பிட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு 1200 ஓட்டிட்டு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மர நயல் இருந்துச்சு. அந்த நயலில் போட்டு நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். செம்ம வெயில், முகலாம் எரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், வண்டியை ஓரம் கட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். எடுப்போம், நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு எடுக்கலாங்க. 3:30 மணிக்கு எடுப்போம். எடுத்து கரெக்டாக அப்படியே போனோம்னா ஓகே. நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் வந்ததுன்னா முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான். இப்போயே ஓட்டணும்லாம் ஓகே தான், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். அதான் நாங்கள் வெயில் வேறு ரேட்டு கம்மியாக இருக்கும், ப்ளஸ் நம்ம ஓட்டுறதுக்கும் வேலை கேட்காது. இருக்கட்டும், பொறுமையாக ஓட்டலாம். வெயில் கம்மியாக ஓட்டம், நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இன்னொரு மேட்ரு சொல்லணுமே. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 56 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுங்க. அதாவது நான் 50 வந்தாலே சந்தோஷப்பட்டுருப்பேன். 50க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு 2 நாளில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதற்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நானும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் உண்மையிலே வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக நம்ம கரெக்டாக வீடியோ போடணும், சவுண்ட் குவாலிட்டிலாம் கரெக்டாக கொடுக்கணும், வீடியோ குவாலிட்டி கரெக்டாக கொடுக்கணும், எல்லாமே கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணுது. ஓகேவா? அது கண்டிப்பாக என்ன நானும் பண்ணணும். அதே மாதிரி வீடியோ போட சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அது உண்மை தான். ஏன்னா நான் அது இன்னும் கரெக்டாக போட மாட்டேன். அது அப்படியே நின்றுட்டு இருந்து இப்போ ஒரு 1 வீக் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக வீடியோ போடுறதுனால க்ரோ ஆகுது சேனல். ஸோ நானும் டெய்லி சேனல் முடிஞ்சாலும் கம்பல்சரி 2 டேஸ் ஒரு வீடியோ கம்பல்சரி போட்டுருவோம். ஓகேங்களா? ஏன்னா டெய்லி போட்டால் வேலைக்கு ஆகாது. 2 டேஸ் ஒரு வாட்டி போடுவோம். அப்படி இன்னும் டெய்லி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். கஷ்டம் தாங்க. ஏன்னா நம்ம வீடியோ இது பண்ணிவிட்டு அதே வேலையை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். அதனால் 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ அப்படியே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். அடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற பிளான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணுறோம் பார்க்கலாம்.